ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை நல்லா இருக்கு. சேனல். வாங்க தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம். அப்படியே கிளம்பிட்டோம் பாருங்கள் 4 பேரும். போனோடனே எங்கள் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் தண்ணியை பார்த்தோன்னா ஒரே குசி ஆகிட்டாங்க பாருங்கள். 2 பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கும் குதிக்கலான்னு ஆசை, ஆனால் பயமாக இருக்குது தொட்டியை பார்த்தாலே. அப்போ 2 பேரும் தான் ஜாலியாக விளையாண்டுருந்தாங்க. விளையாண்டுட்டு அப்படியே வந்து பார்த்தா பழம் வேறு நல்லா பழுத்துருந்துச்சிங்களா. ஆளுக்கு ஒவ்வொரு பழத்தை பிச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா தோட்டம் ஃபுல்லாக மயில் ரெக்கை கொட்டி கிடந்தது. அதையும் பொறுக்கி வச்சுட்டு அப்புறம் குட்டியாக ஒரு டீயை போட்டு டீ சாப்பிட்டாதாங்க மைல்டே நல்லா இருக்குது. அந்த வெயிலையும் டீ குடிக்கிறோம் பாருங்கள். நல்லா டீயை சாப்பிட்டு முறுக்கு சாப்பிடணும்னு பார்த்தா ஃபுல்லாக எடுத்து கொட்டி வச்சுட்டாங்க. இதுதான் பதியம் போட்டுறது தேங்காய்க்கு. அப்படியே ஒவ்வொரு மரமாக பார்த்துட்டு எங்கடா தேங்காய் இளநீ இருக்குதுன்னு பார்த்துட்டு ஆளுக்கு ஒவ்வொரு இளநீ சாப்பிட்லான்னு ஒவ்வொரு மரமாக போய் பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு ஒரு இளநீ மரத்தை பார்த்துட்டோம். அதில் நிறைய இளநீ இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு 4 இளநீ போட்டோம் பாருங்கள். அவங்களுக்கு, அவங்க அப்பாவுக்கு, என் குழந்தைங்களுக்கு 4 இளநீ போட்டு மரத்தடியிலேயே உட்காந்து சாப்பிட்டோம். அப்பா வெயில் பார்க்க கூட முடியலை, கண்ணே கூசுது. உடம்பு கூலிங்காகவே வச்சுக்கோங்க எல்லோரும். எது இளநீ இருந்தாலும் சரி, கரும்பு சாராக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சாப்பிட்டுக்கோங்க. சாப்பிட்டு உடம்ப கூலிங்காக வச்சுக்கோங்க. ஹீட்டு ஓவராக இருக்குது. அப்படியே ஆளுக்கு ஒரு இளநியை உடச்சி சாப்பிட்டு அதுக்குள்ளே இருக்கும் பாருங்கள், அதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு வழுக்குன்னு சொல்லுவாங்க. வழுக்கையும் சாப்பிட்டு வெட்டித்தாங்க. எப்படா அவங்க தண்ணி குடிப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். தண்ணி குடித்து முடிச்ச உடனே அந்த வழுக்கையை வெட்டி சாப்பிட்டாந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த அவங்க அப்பாவும் தம்பியும் மாற்றி மாற்றி குடிச்சிட்டு இருந்தாங்க. கடைசியில் எனக்கும் கொடுத்தாங்க. நானும் குடிச்சிட்டு வெட்டி கொடுங்க உள்ளே இருக்கிறத அப்படின்னா அவங்க அப்பா பொறுமையாக உட்காந்து வெட்டி கொடுத்தாங்க. நான் உள்ளே இருக்கிறத நோண்டி பார்க்குறேன், வரவே மாட்டேங்குது. கடைசியில் என் பையன் நோண்டி பார்த்தா என் பையனுக்கும் வரவே இல்லை. கடைசியில் அவங்க அப்பா தானே எடுத்து கொடுத்தாங்க. எடுத்து கொடுத்துட்டு சாப்பிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு பார்த்தா சப்போட்டா மரமெல்லாம் பூவும் காய்களும் இருந்தது. அதையும் பார்த்துட்டு இன்னும் 1 மந்தில் அதுவும் பழுத்துருன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு அப்புறம் தேங்காயை வீட்டுக்கு தேவையான 3 தேங்காயை எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டாங்க. கிளம்பி வந்துட்டு என்னென்ன இருக்கோ தோட்டத்தில் தேங்காய் பழம் எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.